ஸோ சாலிடாக இந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கிராஷ் டயட்லாம் சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு 3 கிலோ 4 கிலோ குறையணும், எனக்கு 2-3 நாளில் கல்யாணம், ஸோ பொண்ணு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் நல்லா இல்லை, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காக வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிடலாமா, இல்லை வந்து சப்பாத்தி சாப்பிடலாமா, அப்படின்னா மில்லட் சாப்பிடலாமா? தீவிரமாக நீங்கள் கண்டி வெயிட் லாஸ் பண்ணியாகணும்னா இந்த 3மே வந்து நீங்கள் தவிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்டர் சமந்தா அவங்களுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் வந்திருக்கு. இல்லை ஆட்டோமியூன் டிசீஸ்க்கும் அந்த டயட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆட்டோமியூன் பேர்லேயே இருக்குது, உங்களோட ஓன் பாடி இம்யூனிட்டி உங்களையே அட்டாக் பண்ணுது, அவ்வளோதான். பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன வெஜிடேரியன்ஸ்ன்றதால அதில் விட்டமின் B12 லேக் ஆகும். ஸோ B12 டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ B12 டெஃபிஷியன்சி வந்ததுன்னா பெர்னிஷியஸ் அனீமியா, அதாவது ஹீமோகுளோபின் குறையிறது. தண்ணியே குடிக்காம கட்ஸ்லாம் வைக்கிறதுனால கூட பின்னாடி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஏங்க ரோனி கோல்மேன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அர்னால் சாரோட பயங்கரமான இது அவரை போய் இப்போ பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. நடக்க முடியலங்க அதனால. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து தான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சீரக தண்ணி குடிக்கிறது, லெமன் வாட்டர் குடிக்கிறது, இது சுடுதண்ணியில ஹனி போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே பண்ணாலே வெயிட் லாஸ் ஆகிரும்னு சொல்லி நம்புறாங்க இல்லையா? ஸோ அது உண்மைதானா சார்? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ்ன்ற கான்செப்ட் பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலரி டெஃபிசிட்டு, இன்னொன்று கேலரி பேர்னிங். அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி இருக்குது, ஓகேங்களா? அந்த சத்தெல்லாம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்புறம் சத்து திருப்பி உள்ளே எடுக்கிறத எவ்வளோ குறைக்கும், இதை பேஸ் பண்ணி தான் வெயிட் லாஸ்ன்ற கான்செப்ட் நடக்குது, ஓகேங்களா? இப்போ நான் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா கம்மி பண்ணிட்டேன், ப்ளஸ் இப்போ நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக ஒரே லைனில் முடிக்கணும்னா. இதை விட்டுட்டு நான் சீரக தண்ணி குடிக்கிறேன் அதனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். சரி, நீ சீரக தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பீஃப் பிரியாணி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அடிச்சுட்டு, ஒரு ஜிகர்தண்டா விற்றுக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் குடிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேன், இந்த காலங்காத்தால ஜீரக தண்ணி குடிச்சிட்டு தானே இருக்கேன் அப்படின்னா வந்து முட்டாள்தனமான பேச்சா போய் முடிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ நான் சிம்பிளாக சொல்ல வேண்டியது என்னென்னா, கேலரி கால்குலேஷன் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் என்ன வயிற்றுல போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் மேட்ரே தவிர ஜீரக தண்ணி போட்டால் தான் குறையும், மிளகு இது சாப்பிட்டா தான் குறையும், ஹனி போட்டு இது குடித்தா தான் குறையும், நீ வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் நீ என்ன குடித்தாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது, வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீ அதெல்லாம் குடிக்காமே இருந்தால் கூட வெயிட் செம்மையாக குறையும், ஓகேங்களா? அப்போ நீ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் இதெல்லாம் சேர்த்து பண்ணினா இன்னும் நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்படியே அந்த கட்ஸ் எல்லாம் இன்னும் அழகாக மாறும், இன்னும் ஃபேட்டே இல்லாமல் அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர இதை மெயின் இடத்துல வைக்கிறது தவறாக போய் முடியும். மெயின் கான்செப்ட் ஆஃப் வெயிட் லாஸ் வந்து கேலரி டெஃபிசிட் அப்புறம் கேலரி பர்னிங்ன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ டீடாக்சிஃபிகேஷன், வாட்டர் டயட்லாம் சொல்றாங்க இல்லையா? வாட்டர் டயட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ காலையில எழுந்ததும் ஹாட் வாட்டர் குடிக்கணும், அதுக்கப்புறம் ஜூஸ் மட்டும் குடிக்கணும், சூப் மட்டும் குடிக்கணும், ஸோ சாலிடா இந்த ஃபுட்டும் எடுத்துக்கக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கிராஷ் டயட்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் சடன் கொஞ்சம் வெயிட் டக்குன்னு ஒரு 3 கிலோ 4 கிலோ குறையணும், எனக்கு 2-3 நாளில் கல்யாணம், ஸோ பொண்ணு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, நான் கொஞ்சம் நல்லா இல்லை, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காக வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க அதெல்லாம், ஓகேங்களா? சடன் வெயிட் லாஸ் ஃபார் ஷூட்டு, ஃபார் ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் தான் கொடுக்கும். நீ அந்த 4-5 நாளைக்கு அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் திருப்பி நீ ஒரு 2 பிரியாணி அடிச்சின்னா திருப்பி பழைய பலூன் மாதிரி ஆகிடுவேன், ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் பெனிஃபிட் என்ன இருக்குது? நான் எப்பவுமே எப்படி யோசிக்கிறேன்னா, 45 வயசுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், 50 வயசுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோன்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ நம்ம பண்ணுறது, ஓகேங்களா? 45-50 வயசுக்கு அப்புறம் முட்டி செத்து போயிட்டு நம்ம நடக்க முடியாமல் உட்காந்துருக்க போகிறோமா, இல்லை அப்பயும் ஒரு 6-7 மாடி நம்மளால ஏற முடியும், அப்பயும் என்னோட கிட்னி நல்லா வேலை செய்யுது, என் லிவர் நல்லா வேலை செய்யுது, என் மூளை நல்லா வேலை செய்யுது, இதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். இப்போ ஷார்ட் டேர்மில் இப்போதைக்கு வந்து பயங்கரமாக 6 பேக்ஸ் வச்சுட்டு ஒருத்தரை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா வந்து ஒருவங்க லவ் பண்ண போகிறேன், ஸோ அப்போதைக்கு சீன் போட போகிறேன்னு பண்ணிட்டு அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் அப்புறம் பஃபூன் மாதிரி நீ ஊதிட்டு கிட்னி ஃபெயிலியரில் படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன யூஸ்? ஸோ அதனால் வந்துட்டு இந்த டயட்டிங்க்கெல்லாம் ரொம்ப ஓவராக போகாதீங்க. நீங்கள் சாப்பிட்றதே கேலரி கவுண்ட் பண்ணி கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும், ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரமாக அவனுக்கு இந்த டயட்டு ஒர்க் அவுட்டாக மேடம் வேலை 1000 வேலை இருக்குது. அவன் போய் படிக்கணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும், வேலை செய்யணும், ஓடி ஓடி உழைக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. இது கூட சேர்ந்து நீங்கள் அதை விட்டுடுறீங்கன்றதுனால தான் ஒரு மணி நேரம் வந்துட்டு இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ டெய்லி காலைல ஏஞ்சோன்னே நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுறீங்க தானே? டெய்லி வந்து காலைல குளிக்கிறீங்களா இல்லையா? குளிக்கிறீங்க தானே? எப்படி? பை டிஃபால்ட்
ஆட்டோமேட்டிக்காக போனோம்னா எழுந்தோன்னா அப்படி வரும் வந்துடும். அது வந்து பை டிஃபால்ட். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எழுந்தா டெய்லி கால் இப்படி ஓடணும் அப்படின்னு வந்துடும். புரிஞ்சிச்சு நான் சொல்கிறது? டெய்லி சாப்பிடும்போது இவ்வளோ தான் சாப்பிடுவேன்னு வந்துடும். அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப நாள் வாழலாம். அப்படிலாம் வரல அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி நம்ம கிராஷ் டயட்லாம் பண்றோம் இல்லையா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும் சார்? ஒருத்தவங்களுக்கு வேரி ஆகும் மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டயட் வந்து நிறைய பேருக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா? நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தைரியமாக பேசுவாங்க. ஆனால் ஆல்ரெடி ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கிறவங்க, ஆல்ரெடி கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க, கண்டுபிடிக்காத இருக்கிறவங்க, இவங்களாம் சடனாக இந்த மாதிரி கிராஷ் டயட் போகும்போது இல்லைன்னா அன்ஹிடன் டயபெட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு லோ சுகர் போயிடும், லோ பிபி போயிடும், சத்து குறைவாயிடும், திடீர்னு உடம்பு வீக் ஆகிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப சிவியர் ஃபார்ம்ஸில் திடீர்னு வந்து இந்த டீஹைட்ரேஷனு இந்த மாதிரிலாம் போகும்போது கிட்னி ஃபெயிலியரு இதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான். ஓகேங்களா? இந்த கிராஷ் டயட் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் எனிவே யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கலான்றதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நம்மளோட ஆங்கிளாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கிராஷ் டயட் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம யோசிக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கணும். வெயிட் லாஸ்னால் அது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸாக இருக்கணும். ஓகேங்களா? வெயிட் லாஸ்ன்ற பேரில் வந்துட்டு டக்குன்னு நம்ம உடம்புல வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லாசிக்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு யூரின் டக்குன்ட்டு நிறைய போயிட்டு யூரின்லாம் காலியானதுக்கப்புறம் உடனே வந்து வெயிட் ஒரு 3 கிலோ குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஆஸ்பெக்ட். நிறைய பேர் பாடி பில்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த ஸ்டேஜ் காம்படிஷன்லாம் ஏறும்போது அந்த கட்ஸ்லலாம் தெரியணுன்றதுக்காக உடம்புல கொஞ்சம் கூட நீர் சத்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா பேருக்கு தான் தண்ணி குடிப்பாங்க. நல்லா சங்கர் சார் ஐ படத்தில் காமிச்சிருப்பாரு. விக்ரம் சார் மயங்கி விழும்போது சந்தான சார் வந்து உடனே டாக்டர் அவ்வளோலாம் தண்ணி கொடுக்காதீங்க, சும்மா பேருக்கு தான் வாயில ஊற்றணும் அப்படின்பாரு. ஸோ அதெல்லாம் அழகாக காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உடம்பு வருத்தி அந்த கட்ஸ் தெரிஞ்சு என்னையா பண்ண போகிறோம்? பண்ணுறவங்க பண்ணிட்டோம். அதாவது இந்த பாடி பில்டருங்க இந்த மாதிரி யாருனாலும் மாதிரி சார் ஏதாவது இருப்பாங்க பண்ணிட்டோம். ப்ரொஃபஷனலியும் என் வேலையே அதான், என் சம்பாதிப்பேன் அதான், நீங்கள் பண்ணுங்க. நார்மல் ஆளுங்க அதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஒரு சராசரி மனுஷன். 75 வயசு 80 வயசு வரைக்கும் வாழணும், ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் வேலையை பாருங்க. வந்து தண்ணியே குடிக்காம கட்ஸ்லாம் வைக்கிறதுனால கூட பின்னாடி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஏங்க ரோனி கோல்மேன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அர்னால்ட் சாரோட பயங்கரமான இது அவரை போய் இப்போ பாருங்க எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. நடக்க முடியலங்க அவர்னால. அவர் நடந்து தவிர்ந்து போறாரு. ஓகேங்களா? ஸோ ரோனி கோல்மேன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பாடி பில்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து பாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாரு. இதுக்கெல்லாம் அவ்வளோ ஓவர் ஸ்ட்ரெஸ் தான் காரணம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பாடி பில்டிங்காக ரொம்ப வருத்துறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் பார்க்கவே கூடாது. நம்ம ஆங்கிள்லாம் வந்து சைலண்டாக ஓடிக்கிட்டு கம்முன்னு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு பூனை மாதிரி சுற்றிட்டு ஓடிடணும். அவ்வளோதான். அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம இட் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ. புரிஞ்சிருச்சா? அந்த சைடில் திரும்பிட்டிங்கன்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுன்னுவாங்க, அப்புறம் டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் போடுன்னுவாங்க, குரோத் ஹார்மோன் போடுன்னுவாங்க. இவ்வளோ ஹார்மோனை தூக்கி உங்கள் உடம்புல நீயே இன்ஜெக்ட் பண்ணினா அப்போ உன் மூளை சுரக்கிற ஹார்மோன் அப்புறம் சுரக்கவே சுரக்காது. அப்புறம் திடீர்னு டெஸ்டோஸ்டெரான் ஃபெயிலியருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. உன் மசில் மேலே தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேர்ள்ஸ்னாலே பிடிக்காது. நீ ஏன் உன்னை பண்ணிப்ப பயங்கரமா பத்தியாடா எப்படி இருக்குன்ட்டு. டே அங்கே தான் பண்ணுறேன், இல்லை நான் என்னையே பார்க்குறேன் அப்படின்வேன். தேவையா? கம்முன்னு நீங்களா இருங்க. இப்போ வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்றதுனால தான் ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது எதனால வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ற ஜிம்முக்கு போற ஆண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது சார்? ஹார்ட் அட்டாக் வந்து ஜிம்முக்கு போனால் வருது அப்படின்றது நம்ம சொன்னோம்னா திருப்பி அது வந்து ஒரு தவறான கான்செப்டாக போய் முடியும் மக்கள்கிட்ட. அப்புறம் யாருமே ஜிம்மே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து தவறாக தான் நான் பார்க்குறேன். நிறைய டைம் நான் எப்படி நினைக்கிறேன்னா வந்து நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது முதல்ல ஒரு ப்ரீ ஸ்க்ரீனிங் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் வந்து சடன் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஹார்ட் டெத்ஸ் நடந்திருக்குன்னா உங்கள் ஹார்ட் கன்ஜெனிட்டலாகவே ஹெச்ஓசிஎம்னு ஒரு கண்டிஷனில் இருக்கலாம், ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ் ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு முதல்ல ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணி உங்கள் உடம்பை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹெவி வெயிட்ஸ் போடுறதுன்றது வந்து தடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து நம்ம வந்து 5 கிலோ தூக்குவோம், ஒருத்தர் பாடி பில்டர் வந்து நம்மளை நக்கலாக சிரிப்பார், அப்படி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 50 கிலோ எடுப்பார். நீ அப்படியே வெறி கொண்டு வந்து அடுத்த நாள் நான் 50 கிலோ தூக்குறேன்டா என்ன கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயிட்டை நீ தூக்குறேன்னு வச்சுக்கோ. அவர் அதுக்கு கெப்பாசிட்டிக்கு ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ போட்டிருப்பாரு. நீ வந்து எதுவுமே இல்லாமல் நீ பண்ணுறனா அவ்வளோ ப்ரெஷர் நீ போடும் போது திடீர்னு உன் ஹார்ட் வந்து செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆஃப் த மசில்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. எப்பயுமே கண்டிஷனிங் தான் பண்ணணுமே தவிர ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. வி ஷுட் கண்ட்ரோல் த வெயிட் ஷுட் நாட் கண்ட்ரோல் அஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கிறது தான் கரெக்ட் வெயிட். அந்த வெயிட்டை தாண்டி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற அப்படின்னா வந்துட்டு நீ உன் பாடியும் ஹார்ட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுற. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம தடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீராய்ட்ஸ்.
ஸோ இந்த பாடி ஜிம்முக்கு போகும்போதே ஒரு தவறான நட்பு ஏற்படுது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் தான்டா மசில் வரும், மசில் வந்தால் தான்டா அவள் பாப்பா, வர்றது அதுக்கு தானே அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு ஸ்டீராய்டுலாம் போட்டு ஹார்ட்டை வீக் ஆக்கிப்பாங்க தேவையில்லாமல். க்ரோத் ஹார்மோன் போட்டு வீக் ஆகிப்பாங்க, ஆண்ட்ரோஜன் போட்டு வீக். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஹார்ட்டை டைரெக்டாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சொல்கிற மாதிரி டயட்ஸு, அதுவும் நிறைய பேர் கூட்டம் 1 மாதம் 2 மாதம் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் தெரிஞ்சோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பிரியாணி பீஃப்னு இறங்கிடுவாங்க. அப்புறம் உடம்பு திருப்பி ஊதி திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்லாம் ஏறி கிடக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டுலாம் போட்டதுன்னா உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் மாறி கிடக்கும். ஸோ நீங்களே உங்கள் உடம்பை வந்து கெடுத்துக்கிட்டு திருப்பி நீங்கள் ஜிம்மை ப்ளேம் பண்ணுறது தப்பாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான எக்ஸசைஸ் ஜிம்மில் ப்ராப்பராக இந்த இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரக்ஸ் இதெல்லாம் போகாமல் இருக்கிறது, ஹார்மோன்ஸ்லாம் போகாமல் இருக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணோம்னா ஜிம்முக்கு போனாலும் ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் வராது. அதனால் பயப்பட வேணாம். இந்த ஆங்கிள்லாம் போகாமல் இருங்கன்றதான் நம்ம அட்வைஸாக இருக்குது. இப்போ ஒர்க் அவுட் பண்ற ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படின்னும் பொழுது புரோட்டீன் வந்து நேச்சுரல் சோர்ஸா போலாமா, இல்ல சப்ளிமெண்ட் எடுக்கலாமா? சப்ளிமெண்ட் வந்து எடுக்கிறது நல்லதா கெட்டதா? சப்ளிமெண்ட்ன்றது ஆங்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக உங்களுக்கு தேவையான தேவையில்லை. திருப்பியும் நான் சொல்கிறேன், பாடி பில்டிங்கின்ற ஆங்கிள் இறங்குறீங்க, மசில் எனக்கு பில்ட் பண்ணணுன்ற ஆங்கிள் இறங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் சப்ளிமெண்ட் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டை வந்து சாப்பிடணுன்னா ஒரு 20 முட்டை 30 முட்டை சாப்பிட்டா தான் நீங்கள் ஒரு ஸ்கூப் ஆஃப் அந்த ப்ரோட்டீனோட கண்டென்ட்டை உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ அவ்வளவு முட்டை என்னால் சாப்பிட முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு மாதிரி திகட்டிட்டோம். அப்படின்னும் போது அதுக்கு நான் ஒரு ஸ்கூப் ஆஃப் அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 1 கிராம் பர் பாடி வெயிட் வந்து ஆவரேஜாக எல்லாருக்குமே தேவை. ஓகேங்களா? இப்போ 80 கிலோ இருக்கோம்னா 80 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி தேவை. இப்போ ஒரு முட்டையில் 6 கிராம் தான் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ வந்து நான் ஒரு 15 முட்டை சாப்பிட்டா தான் எனக்கு வந்து நார்மல் ப்ரோட்டீன் அளவு. ஆனால் நீ மசில் பில்ட் பண்ணணும்னா நீ 2 கிராம் எடுத்தாகணும். அப்போ மசில் பில்டிங் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை ரொம்ப நம்ப வேண்டியது இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க வந்து நல்ல கம்பெனியாக இது நிஜமாலே வெறும் ப்ரோட்டீனாலாம் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லாப நோக்கத்துக்காக ரிசல்ட் தெரியணும் அப்போ தான் நம்மகிட்ட திருப்பியும் வருவான்றதுக்காக சப்ளிமெண்ட்டில் ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணி விற்கிறது, கலந்து விற்கிறது, இந்த கலப்பனா வரதுலாம் வேலை நிறைய நடக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரி போய் வாங்குங்க. சீப்பாக கிடைக்குது லோக்கல் கம்பெனி அப்படின்றது வாங்காதீங்க. உங்களுக்கு ரிசல்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஸ்டீராய்டோட ரிசல்ட்டாக இருக்கும், ப்ரோட்டீனோட ரிசல்ட்டாக இருக்காது. இப்போ என்னன்னா வீகனா இருக்கிறவங்களுக்கு வந்து புரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க வந்து சப்ளிமெண்ட்டை நோக்கி போறாங்க. ஆனா இப்போ ஆக்டர் சமந்தா அவங்களுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் வந்ததுக்கு காரணமா பேசப்பட்ட விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா இந்த மாதிரி அவங்க ஃபுல்லா நான்வெஜ் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வீகனா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்துச்சுன்னா அவங்க பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால. சோ இது உண்மைதானா சார்? இல்லை ஆட்டோமியூன் டிசீஸ்க்கும் அந்த டயட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆட்டோமியூன் பேர்லேயே இருக்குது. உங்களோட ஓன் பாடி இம்யூனிட்டி உங்களையே அட்டாக் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ அந்த டெர்மட்டோமயோசைட்டிஸ் என்ற கண்டிஷனால அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வரக்கூடியது. லேடிஸ்க்கு வந்து ஜெனட்டிக்ஸாகவே ஆட்டோமியூனாக வரக்கூடியது. டயட்டுக்கு அதுக்கும் நோ லிங்க். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ் வந்துடும்ன்றது தவற போய் முடியும். ஆனால் பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன்னா வெஜிடேரியன்ஸ்ன்றதால அதில் விட்டமின் B12 லேக் ஆகும். ஸோ B12 டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ B12 டெஃபிஷியன்சி வந்ததுன்னா பெர்னிஷியஸ் அனீமியா, அதாவது ஹீமோகுளோபின் குறையிறது. அதே மாதிரி கை கால்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, சென்சேஷன் கம்மியாக இருக்கிறது, SACD இதெல்லாம் தான் B12 டெஃபிஷியன்சினால வரும். இதெல்லாம் தான் பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு வரும். ஸோ அதனால தான் இந்த பியூர் வெஜிடேரியன்ஸை B12 லெவல்ஸை செக் பண்ணி B12 டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ போட்டுக்க சொல்லுவாங்க. இல்லைனா கீரை ஒரு விதமான ஸ்பினாச்சில் வந்து B12 இருக்கும். அப்போ அதிக அமௌண்ட் ஆஃப் கீரை அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அதர் தேன் தட் வெஜிடேரியன்ஸாக இருந்ததுனால எந்த தப்புமே கிடையாது. ஓகேங்களா? நான்வெஜ் சாப்பிட்டா தான் அவங்க வெஜிடேரியன்ஸ் மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிறது தால், சன்னா, பன்னீர், மூங்கு இதெல்லாம் தான் கொஞ்சம் ப்ரோட்டீன், சோயா இதெல்லாம் கொஞ்சம் பட் அதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடும்போது கேலரிஸ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா சார் புரோட்டீனுக்காக சாப்பிடும்போது? ப்ரோட்டீன்காக சாப்பிட்றோம். பட் ஆனால் சோயாவும் சரி, இப்போ பீஃபும் சரி, சிக்கனும் சரி என்ன பெருசாக டிஃபரன்ஸ் வரப்போகுது கேலரிஸ் ஆங்கிளில்? ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ அதே மேட்ச் பண்ண முடியலன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கிட்ட வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ இட் ஆல் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வி சூஸ் அண்ட் அவர் மைண்ட் செட்னு பார்க்குறேன். இப்போ வந்து லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஒரு யுக்தமே போதுன்னு சொல்லலாம். என்னன்னா, ஒயிட் ரைஸ் சாப்பிடலாமா? இல்ல வந்து சப்பாத்தி சாப்பிடலாமா? அப்படின்னா மில்லட் சாப்பிடலாமா? இது 3த்துல வந்து வெயிட் லாஸ்க்கு எது நல்லது அப்படிங்கிறது. ஏன்னா ஒயிட் ரைஸ் வந்து 5 ஒயிட்ஸ் நம்ம தவிர்க்கணும். அதுல ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாம். இப்போ வந்து வெயிட் லாஸுக்கு வந்து இந்த 3த்த நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அப்படி ரொம்ப தீவிரமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்னா இந்த 3மே வந்து நீங்கள் தவிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஒயிட் ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் இருக்குது, வீட்லேயும் கேலரிஸ் இருக்குது, மில்லட்ஸ்லேயும் கேலரிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ எப்படி நம்ம எடுக்கலாம்னா இந்த 3த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட காம்போசிஷன்
குவான்டிட்டியை வந்து குறைக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒயிட் ரைஸ் இவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் பொரியல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு பதில் ஒயிட் ரைஸ் இவ்வளோண்டு ஆக்கிக்கிட்டு பொரியலை நிறைய ஆக்கிக்க வேண்டியது தான். சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆக்கிக்கிட்டு சைட் டிஷ் சப்ஜியை நிறைய ஆக்கிக்க வேண்டியது தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதோட போர்ஷனை குறைங்கன்றேன் நான், அவ்வளோதான். கார்போஹைட்ரேட் போர்ஷனை குறைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேலரிஸ் வந்து நிறைய கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒயிட் ரைஸும் நல்லவன் தான், வீட்டும் நல்லவன் தான், மில்லட்ஸும் நல்லவன் தான். ஆனால் அவனை நீங்கள் வெயிட் லாஸ்க்காக பேசுகிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனோட குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம பேசணுமே தவிர, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸே தொடாதீங்க, நீங்கள் வீட்டே தொடாதீங்க, வீட்டு தான் தொடணும், ஒயிட் ரைஸ் ரொம்ப கெட்டவன், இல்லை ஒயிட் ரைஸ் ரொம்ப நல்லவன், வீட்டை தொடாதீங்க, இந்த எந்த ஆங்கிளுக்கும் நான் போகல. இந்த 3மே வந்து நல்ல பொருட்கள். ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குவான்டிட்டியை மட்டும் குறைச்சிக்கோங்கன்றது. கேலரி வைஸ் 3மே சேம் தான். அப்போ கேலரி வைஸில் எல்லாமே வரும் மேம். 2 சப்பாத்தி ஒரு கப் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து சேம் கேலரிஸ் தான். ஸோ இதுக்கு பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசுறது வந்து தேவையில்லாமல் மக்களை ரொம்ப குழப்புற மாதிரி ஆயிடும். ஓகே சார், ரொம்ப நேரம் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். Taste the Daily.